நாசமா போறவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. என் நிம்மதியை கெடுத்துட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கத பாரு. இந்த 2 பிள்ளைங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா? உங்களுக்கு பேரன் இல்லன்னு நீங்க சொல்லி வருத்தப்படுவீங்கன்னு அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. கிருஷ்ணாவை மட்டும் அம்மா பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அத்தை, இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க வரதா இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் எப்படியாவது சொல்லி புரிய வச்சிடலாம்னு நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள அவரே போயிட்டாரு. நீங்க என்ன வெறுக்கலாம், ஆனா இவங்க உங்க பேர பசங்க இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? அத்தை, உங்களுக்குதான் எங்களை தெரியாது, ஆனா எங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்க போட்டோ எல்லாம் காட்டி அவர் நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லிருக்காரு. அத்தை, அக்கா அக்கா இத்தனை நாளா பாட்டி பாட்டின்னு உன் பின்னாடி வந்த நாங்களும் அவங்களும் ஒன்னா நல்லா கேளடி, நல்லா கேளு. ஐயோ, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இத பெருசு பண்ணாதீங்கடி. பாட்டி நீங்க எதுக்கும் பதட்டப்படாது. அத்தை, அமைதியா இருக்கா? கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அத்தை. பாட்டி நீங்க உள்ள என்ன தம்பி போங்கன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு கைய புடிச்சு பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன? உள்ள கூட்டிட்டு வந்து சோறு போடுவாங்க. அப்புறம் அவங்களும் என் மகனோட பிள்ளைங்க தானே, அதுங்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தா கேள திருக்கச்சி மாதிரி இருக்கா? என்கிட்ட ஒரு மாதிரி அவங்க கிட்ட ஒரு மாதிரின்னு நடிக்கிறாங்க. முதல்ல இவங்க புள்ள கிட்ட ஏமாந்த, இப்ப இவங்க கிட்ட நான் ஏமாறுறேன். எல்லாம் எத்தால எழுத்து. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல இன்னைக்கு வேண்டாம்னு தோணுது. அதான் ஏன்? அந்த ஃபேமிலி நம்மள ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்க. அவங்க யாருங்க சொல்றதுக்கு? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?